தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திருநெல்வேலி மாநகராட்சியில் மொத்தம் 55 வார்டு கவுன்சிலர்கள் உள்ளனர். இதில் 45 பேர் திமுகவினர், 4 பேர் அதிமுக, எஞ்சிய 6 பேர் திமுக ஆதரவு கவுன்சிலர்கள். திமுகவைச் சேர்ந்த சரவணன் மேயராக உள்ளார். வளர்ச்சிப் பணிகளுக்கான கான்ட்ராக்டர்கள் நியமனம், கமிஷன் தொகை பகிர்வு தொடர்பாக மேயர் மற்றும் திமுக கவுன்சிலர்களிடையே நீண்ட நாட்களாக மோதல் போக்கு நிலவியது. திமுக கவுன்சிலர்கள் 38 பேர் மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். இது திமுக தலைமைக்கு தலைவலியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தை கையாளும்படி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு கட்சித் தலைமை உத்தரவிட்டது. அவரது தலையீட்டின்படி உள்ளூர் கட்சி பொறுப்பாளர்கள் திமுக கவுன்சிலர்களிடம் பேசினர். லோக்சபா தேர்தல் நெருங்கி வருவதால் மேயருக்கு எதிரான புகாரை கட்சி ரீதியாக பேசி தீர்த்துக் கொள்ளலாம், அதுவரை பொறுமையாக இருக்கும்படி கூறியதை அடுத்து சில கவுன்சிலர்கள் சமாதானமடைந்தனர். கோபம் தணியாத கவுன்சிலர்களை அருப்புக்கோட்டை அருகே உள்ள ஹோட்டல் மற்றும் பங்களாவில் தங்க வைத்து அவர்களை குளிர்விக்க ஏற்பாடு செய்தனர். அந்த திட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் அனைவரும் சேர்ந்ததால் எல்லோரும் நேற்று மாலையே கிளம்பிவிட்டனர். அதிமுக மற்றும் பிற கட்சி கவுன்சிலர்கள் திமுக தலைவர்களின் மிரட்டலுக்கு பயந்து வெளியூர்களுக்கு சென்றுவிட்டனர். இதுகுறித்த தகவல் கசிந்ததும் பத்திரிகையாளர்கள் கவுன்சிலர்களை தொடர்பு கொள்ள முயன்றனர். ஆனால் போன்கள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தன. இன்று காலை திருநெல்வேலி மேயர் சரவணன் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது ஓட்டெடுப்பு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. கவுன்சிலர்கள் யாரும் வரவில்லை. இதனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கைவிடப்படுவதாக கமிஷனர் ஞானதேவராவ் தாக்கரே அறிவித்தார். மேலும் ஓராண்டுக்கு மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடியாது என்றும் கூறினார். இன்று 12/1/2024 மேயர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துக்கு இந்த கூட்டத்துக்கு மாமன்ற உறுப்பினர்கள் எவரும் வரவில்லை. அதனால் கோரம் இல்லாதனால இந்த கூட்டம் நடந்தது. யாருமே வரல. ஆனா இதுக்கான இன்னும் ஓராண்டுக்கு எதுவும் நம்பிக்கை இந்த கூட்டம் நடக்கலன்னா மீனிங் என்னன்னா, சட்டத்தைப்படி அந்த மோஷன் வந்து டிராப் ஆயிடுச்சு. மோஷன் டிராப்னா இனிமேல் வந்து ஒரு வருஷமா அந்த மோஷன் கொண்டு வர முடியாது. திமுக மாவட்ட பொறுப்பாளர் மைதீன்கான் அலுவலகத்தில் காத்திருந்த மேயர் சரவணன் 12 மணிக்கு மேல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். மாநகராட்சி நிர்வாகத்தை செயல்பட விடாம ஆக்குறாங்க. யார் தீர்மானம் கொண்டு வந்தாங்களோ, எந்தெந்த கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார்களோ அந்த கவுன்சிலர்கள் மீது தேர்தல் கமிஷன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்னும் ஏம்னா, இன்னைக்கு தேர்தல் கமிஷனில் இன்னைக்கு நடந்த தீர்மானத்துக்கு எந்த கவுன்சிலரும் ஆஜராகவில்லை. யார் புகார் கொடுத்தாங்களோ புகார் கொடுத்தவர்கள் வரவில்லை. எதற்காக வரல, என்ன காரணத்துக்காண்டி வரலங்கிறத தேர்தல் கமிஷன் விசாரணை பண்ணி அவங்களுடைய பணியை அவங்களுடைய பதவியை நீக்கம் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மாநகர பகுதிகளில் வெள்ளம் வந்து குளங்கள் உடைப்பு, இதே மாதிரி கரை உடைப்புனால சேதமடைஞ்சு மக்கள் குடியிருப்புகளும் தொழில் நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டு மீள முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் அவங்களுக்கு நிவாரணங்களே அடையாமல் இருக்கும்போது மாமன்றமும் மாநகரமும் உறுப்பினர்களும் அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கணுமே தவிர அவங்களுக்கு இடைஞ்சலாகவும் அவங்களோட பதவி உள்கட்சி பூசல்னால பதவி போட்டிக்காண்டி அவங்க இன்றைக்கி மேயரை மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு அவங்களோட பதவியும் அவங்களோட பொறுப்புகளையும் காப்பாற்றிக்கிறதுக்கும் இருக்காங்களே தவிர மக்களோட அடிப்படை அன்றாட வசதிகளையோ தேவைகளையோ அவங்க செய்கிறதுக்கு தயாராக இல்லை. இதை நினைக்கும் போது இந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களித்த பொதுமக்களை நினைக்கும் போது ரொம்ப பரிதாபகரமான சூழ்நிலை இருக்குது. உள்ளாட்சி செயல்படுதா இல்லையாங்கிறதே தெரியல. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இது மாதிரி நடந்து இருக்கும்போது சொல்கிற பார்த்தா கிட்டத்தட்ட பதவி இவங்களுக்கெல்லாம் மாமன்றத்தை நிறுத்தி வச்சிடலாம் உள்ளாட்சித்துறைங்கிறத என்னோட கருத்தாக தெரியுது. ஏன்னா இந்த மக்களுக்கு அவங்க ஒன்றுமே செய்யலை. இன்றைக்கி இந்த நம்ம நின்று பேசிகிட்டு இருந்த கொக்கரளம் பாதியில் 15 அடி உயரத்துக்கு தண்ணி போச்சு. வீடுகள்லாம் இடிஞ்சு போயும் இருக்கிறதுக்கு ஒரு மாற்று துணி இல்லாமலும் பள்ளிக்கூட புஸ்தகங்கள்லேருந்து எல்லாருமே இழந்து அவங்க குழந்தைகள் எல்லாமே கஷ்டப்பட்டு நோய் தொற்றுன்னு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு அவங்க மக்களுக்கு சேவை செய்வாங்க, அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவங்க பதவியை பழிக்கிறத பார்த்தா நீரோ மன்ன ரோம் நகர் எரியும் போது பிடில் வாசிச்சான்னு சொன்னாங்க, புல்லாங்குழல் வாசிச்சான்னு. அந்த மாதிரி தான் இருக்குது திருநெல்வேலி மாமன்றத்தோட செயல்பாடு. ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக ஆட்சியை காப்பாற்ற கூவத்தூர் ஃபார்முலா கையில் எடுத்தனர். அதுபோல நெல்லை மேயர் பதவியை காப்பாற்ற அதே ஃபார்முலா திமுகவுக்கு கை கொடுத்துள்ளது.